ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய ஆராதனைக்கு ஏற்றவர், பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆராதனைக்குரியவர். ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது நம்ம மத்தியிலே வாசம் பண்ண விரும்புகிற தேவன். ஹல்லேலூயா. நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வாதமான நாளுக்காக தகப்பனே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த நல்ல ஆராதனை வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை வேளையிலும் உம்மை பாடி துதிக்க, உமக்கு ஆராதனை செய்ய, இந்த உன்னத நாமத்தை நாங்கள் ஒருமித்து உயர்த்தும்படி இந்த காலையில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். தகப்பனே, நாங்கள் ஒன்றாய் ஆண்டவரே ஒரு மனதோடு உம்மை ஆராதிக்கும் பொழுது அப்போஸ்தலர் ஆண்டவரே நாட்களில் நடந்தது போல ஆமென், ஒரு ஆமென் எழுப்புதல், அசைவு உண்டாவதாக. அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய உன்னத நாமத்தை உயர்த்தும்படி எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடுநேற்ற அன்பின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த கன்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே என்கிறதான பாடலை நாம் பாடலாம். கன்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. என் கன்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு ஆத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதிப்போம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே.
பாடுவோமா? ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. Praise the Lord. ஆராதனை உந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. உந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, Praise the Lord. எதற்கும் பயமில்லையே. ஆராதிப்போமா? ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே. Praise the Lord. Hallelujah. ஆராதனை உமக்கே. என் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. என் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா உமக்கே. ஓ ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்கலாமே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. Glory. ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. பாடுவோம். கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதிப்போம். ஆராதனை உமக்கே. யோனி ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா.
ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லார் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதிப்போமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லார் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதிப்போம். எல்லார் கரங்களை உயர்த்தி நேரம் கர்த்தரை ஆராதிக்கலாம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கைகளை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஓ ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. Praise the Lord. ஆராதனை உமக்கே. கர்த்தரை நானே காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாள் அதற்கான ஒரு நாள் தான். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மையெல்லாம் எண்ணி கர்த்தரை துதிக்கும்படி, ஆமென், கர்த்தரை ஆராதிக்கும்படி, ஹல்லேலூயா, கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆராதிப்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாடி கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் கர்த்தாவே. தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். ஹல்லேலூயா. கர்த்தாவே, பாடுவோம். தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? ஆமென். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீ கிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர்.
சென்றீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா. உமக்கொப்பானவர், ஆமென். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர், ஹல்லேலூயா. உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமி, ஆமென். உமக்கொப்பானவர் யார்? அல்லேலூயா. வானத்திலும், ஆமென், பூமியிலும் ஆராதிப்போம். உமக்கொப்பானவர் பாடுவோம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? ஆமென். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஓ கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? ஆமென். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்களும் உணவாய் உந்தன் கரங்கள் போஷித்தீரே. தூதர்களும் உணவாய் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு? இந்த ஜனங்களை நேசித்தீர. பாடுவோம். உம்மை போல யாருண்டு? இந்த ஜனங்களை நேசித்தீர. பாடுவோம். உமக்கொப்பானவர், ஹல்லேலூயா. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர், ஆமென். Praise the Lord. உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும், Praise the Lord, உமக்கொப்பானவர் யார்? அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும், ஆமென். உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். ஓ கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? ஆமென். ஹல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். கன்மலையை நீ இழந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கன்மலையை இழந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். உம் நாமம் அதிசயம், என்றும் அற்புதம் செய்திடுவீர். பாடுவோம். உம் நாமம் அதிசயம், என்றும் அற்புதம் செய்திடுவீர். உமக்கொப்பானவர் யார்? ஆராதிப்போமா. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்கலாமே. உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும், ஆமென். உமக்கொப்பானவர் யார்? அல்லேலூயா. வானத்திலும்
ஒப்பானவர் யார்? ஆமென். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஆமென். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? ஆமென். ஆமென். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வாக்குத்தத்தங்களின் ஆசீர்வாதங்களுக்காக எல்லார் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லார் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். உமக்கொப்பானவர் யார்? ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வானத்திலும் பூமியிலும் சர்வதிகாரமுள்ள தேவன். பிரைஸ் தி லார்ட். வானம் அவருடைய சிங்காசனமும் பூமி அவருடைய பாதபடியுமாய் இருக்கிறது. ஆமென். நம்முடைய பாதத்தின் அருகே அமர்ந்திருந்து ஆராதிக்கும்படி ஆமென் வந்திருக்கிறோம். கரங்களை உயர்த்துவோம். வாய்களை விரிவாய் திறந்து துதிக்கலாமா? கொஞ்ச நேரம் ஆவிலே நிறைந்து ஜெபிக்கலாமா? ஓ ஹல்லேலூயா. எஸ் ஹல்லேலூயா. ஆமென். 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 பிரைஸ் தி லார்ட். Glory, 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 glory. Praise the Lord. உன்னும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உன்னும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பான எல்லாரும் பாடி ஆராதிப்போம். ஹல்லேலூயா. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? ஆமென். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆராதிக்கலாமா? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? ஹல்லேலூயா. ஆமென். சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் சர்வதிகாரம் உள்ள கர்த்தர். ஹல்லேலூயா. வானம் அவருடைய சிங்காசனமும் பூமி அவருடைய பாதபடியுமாயிருக்கிறது. ஆமென். அவருடைய பாதத்தின் அருகே அமர்ந்திருந்து கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. தன்னை பெரிய ஒரு ஸ்லாக்கியம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல ஆராதனை வேளைக்காக மீண்டும் கரங்கள் உயர்த்தி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆராதனை உமக்கே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே. தலைகளை தாழ்த்துவோம், ஜெபம் செய்வோம். கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையின் ஆசீர்வாதத்திற்காக கர்த்தரை நோக்கி பார்ப்போம்.
அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த வசனங்களை தியானிக்கும்படி எங்களை தாழ்த்துகிறோம். திறந்த உள்ளத்தோடு எங்களை ஒப்புக்கொடு. ஒரு வார்த்தையும் வீணா திரும்புவதில்லை. வார்த்தைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஜெபத்திற்கு பல் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை உருவாக்குகிற வார்த்தைகள், பயன்படுத்துகிற வார்த்தைகள், எங்களை பலப்படுத்துகிற வார்த்தைகள், வசனங்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நல்லவர் ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஓப்பனிங் ப்ரேயருக்கே எல்லாரும் வந்துட்டா ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? ஆமேன். சேர்ந்து நல்லா பாடலாம், ஆராதிக்கலாம். ஆமேன். துவக்க ஜெபத்துக்கு நம்ம வந்துட்டோன்னு சொன்னால் முதல் பாடல், ரெண்டாவது பாடல், நல்ல துதி ஆராதனை, நல்ல ஜெபிக்க ஆராதிக்க ஒரு வாய்ப்பு இல்லையா? ஆமேன். வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து போகலாம். ரெவரண்ட் டாக்டர் ஜோயல் கே ஒரு வேத பகுதியை வாசிப்பார்கள். இதைத் தொடர்ந்து பாஸ்டர் ஏஞ்சல் ஜோயல் கே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பார்கள். வாசிக்க வேண்டியதன் வேத பகுதி யாக்கோபு 1 அதிகாரம் 17 வசனம். யாக்கோபு 1 அதிகாரம் 17 வசனம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்துண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. ஆமென். அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மகா கிருபையின் இரக்கமுள்ள தகப்பனை ஆசீர்வதித்த ஆண்டவரே, இந்த நல்ல அப்பா, இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த நாளிலே சப்பா உம்முடைய வார்த்தை கொண்டு சப்பா எங்களை நீங்கள் பலப்படுத்த முடியாது நான் செபிக்கிறேன். உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களை உருவாக்குங்க சப்பா. உம்முடைய சித்தத்தின் பிரகாரமாக ஆண்டவரே உம்முடைய வார்த்தை ஆண்டவரே எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும் ராஜா. அப்பா இந்த நாளில் கூட சப்பா யாரெல்லாம் அப்பா வாஞ்சையோடு தாகத்தோடு வந்திருக்கிறார்களோ ஆண்டவரே சப்பா எங்களை அப்பா என்ன அப்பா குடும்பமாக ஆண்டவரே எங்களை சப்பா நீங்கள் பலப்படுத்த முடியாது நான் செபிக்கிறேன் கர்த்தாவே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இம்மட்டும் எங்களை காத்தீரே, அதுக்காக உமக்கு நன்றி. நன்றி. கைகளை உயர்த்தி சப்பா ஆவியானவரே நீங்கள் என்ன பேச திட்டம் கொண்டீரோ நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி கைகளை உயர்த்தி ஒரு விஷயம் நம்ம கேட்போமா? ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஏசப்பா நீங்கள் எங்களோட பேசுங்க ராஜா. உமக்கு நன்றி, 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 நன்றி இயேசுவே. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவீ. ஏகோவாயிரே பார்த்து கொள்வீ. இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவீ. ஏகோவாயிரே பார்த்து கொள்வீ. ஏகோவாயிரே, ஏகோவாயிரே என் தேவையாவும் நீர் சந்திப்பீ. ஏகோவாயிரே, ஏகோவாயிரே என் தேவையாவும் நீர் சந்திப்பீ. இதுவரை நடத்தின தேவன் இனியும் நம்மளை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை எல்லாம் ஒடிஞ்சு போய் இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுவேன்ட்டு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த நாளில் அவருடைய வார்த்தை மூலியமாக நம்மளோட பேசுகிறார். இதுவரை நான் உன்னை நடத்திட்டேன், இனியும் உன்னை நான் நடத்துவேன்ட்டு கர்த்தர் நமக்கு சொல்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஒரு பாடல் நான் யூடியூப்பில் கேட்கும்போது உண்மையாகவே எனக்கு ஒரு ஆறுதலாக இருந்துச்சு. லாஸ்ட் மந்த்தெல்லாம் வர்ஷிப்பில் ஏசப்பா இன்னியும் என்னை நடத்த வல்லவராக இருக்கிறீருன்ட்டு நம்ம சொல்லுவோம். எப்பொழுதுமே நம்ம மலை அனுபவத்தில் மவுண்டன்னா ஹை பீக்கில் இருக்க மாட்டோம். சில டைமில் நம்முடைய வாழ்க்கையிலையும் வேலிஸ் இருக்கும், நம்முடைய வாழ்க்கையிலும் பள்ளத்தாக்குகள் இருக்கும். நான் பள்ளத்தாக்கு நடந்தாலும் தேவரீர் நீர் என்னோட கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா. அந்த ஒரு நம்பிக்கையோட கைகளை உயர்த்தி
எஸ்அப்பா தேவரீர் நீர் என்னோட கூட இருக்கிறீர்னு சொல்லி கைகளை உயர்த்தி, அப்பா நீர் என்னோட கூட இருக்கிறீர்னு சொல்லி கர்த்தர்கிட்டேருந்து ஒரு தைரியத்தை நம்ம பெற்றுக்கொள்வோமா? நம்ம வந்தோம் சபைக்கு வந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை மாத்திரம் நம்ம பெற்றுக்கொள்றதில்ல, அவர் கொடுக்குற தைரியம், அவர் நமக்காக வச்சிருக்கிற பொக்கிஷங்கள், நமக்காக வச்சிருக்கிற இந்த தேவ வார்த்தைகளெல்லாம் நம்ம பெற்றுக்கொண்டு போகணும். அதே போல் நம்மளும் கர்த்தருக்கு கொடுக்கணும். நம்முடைய ஆராதனைகளை கர்த்தருக்கு கொடுக்கணும். ஒரு விஷய கைகளை உயர்த்தி நன்றி ஏசப்பான்னு சொல்லுங்கள். வாயில இல்லாதபடிக்கு மன உள்ள ஆழத்துலேருந்து கர்த்தாவே இதுவரை நடத்துனீங்க, இனிமேல் என்ன நடத்துவீங்கன்னு சொல்லுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எஸ்அப்பா இனியும் என்ன நடத்துவீங்க எஸ்அப்பா. ஒருவேளை பயந்து நீங்கள் நம்ம வந்திருக்கலாம், இதுக்கு மேலே என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் கர்த்தர் இனியும் நம்மளை நடத்துகிறாருன்னு சொல்லி இந்த பாடல் மூலியமா நமக்கு ஒரு ஆறுதல் இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்படியே அப்பா நம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் போதோ ஆவியானவரை நீங்கள் எங்கள்கிட்ட பேசுங்க எஸ்அப்பா, நாங்கள் கேட்குறோம், எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு டாபிக் வந்து நான் குட்னஸ், அவருடைய நன்மை பற்றி நம்ம வந்து தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அப்போ நன்மை பற்றி தியானிக்கிறோன்னு சொல்லி ஏன் இந்த பாட்டு பாடுனீங்கன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த பாட்டு நமக்கு ஒரு ஆறுதலாக கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. ஒருவேளை இதுக்கு மேலே என்ன நடக்க போகுதுன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் வந்து கர்த்தர் சொல்கிறார், நமக்கு சொல்கிற வார்த்தை என்னன்றா, இனியும் உன்னை நான் நடத்துவேன், இம்மட்டும் நான் உன்னை நடத்தினேன் இல்லையா, இதுக்கு மேலே உன்னை நான் நடத்த மாட்டேனான்னு சொல்லி ஒரு ஆறுதலான வார்த்தை நமக்கு கர்த்தர் கொடுக்குறார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் நம்புறீங்க? ஹல்லேலூயா. பிரைஸ் காட், பிரைஸ் காட். இன்னைக்கு கர்த்தருடைய நன்மைகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பதாக அந்த வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 23:6 படிங்க. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய அவருடைய சமூகத்தில் இருக்கும்போது நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். அப்போ ஜீவித்த நாட்கள் எல்லாம் நமக்கு நன்மையும் கிருபையும் தொடரணும்னாக்கா அவரோட நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. எனக்கு அது நன்மைன்றது யாருன்னு சொல்லி பார்க்கும்போது அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அதே போல் வார்த்தையில் வந்து நம்ம பைபிளில் நியூ டெஸ்டமெண்ட்டில் நம்ம பார்க்கும்போதோ நன்மை செய்கிறவராகி அவர் சுற்றி தீர்ந்தார். அதே போல் நன்மையானவர் குட் பர்சன்னா அது லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆமென். ஒருவரும் வந்து நம்ம குட் நம்ம சொல்ல முடியாது. நான் குட்டுன்னு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. எனக்கா ஒரு டைம் நமக்குள்ளன்றது என்ன வந்துடுது, சில வேண்டாத காரியங்கள் பேட் வந்துடுது. ஆனால் ஒருத்தர் ஒன் அண்ட் ஒன்லி ட்ரூ லிவிங் காட் மட்டும்தான் சொல்ல முடியும் ஐ எம் குட்ன்னு சொல்லி. நான் சொல்கிறது கரெக்ட் தானே? ஆமதிக்கிறீங்க தானே? அப்போ அவர் தான் வந்து நன்மையான தேவன், நன்மையின் தேவன். அவர் இஸ் அ குட் காட். அதே போல் ஹீ ஹிம்செல்ஃப் இஸ் த குட்னஸ். அவர் தான் நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ குட்னஸ்ன்றது என்னான்னு சொல்லி பார்க்கும்போது ரெண்டு காரியங்கள் இருக்குது. ஒரு குட்னஸ் மேன் ஸ்டாண்டர்டில் இருக்குது, ஒரு குட்னஸ் காட் ஸ்டாண்டர்டில் என்னான்னு சொல்லி நம்ம பார்ப்போம். கர்த்தருடைய பார்வையில் நன்மைன்றது என்னான்னு பார்த்தோம்னாக்கா நன்மை தான். நன்மைன்றது குட், அவ்வளோதான். ஆனால் நம்முடைய பார்வையில் நன்மைன்றது மனுஷனுடைய பார்வையில் வந்து நான் சரியாக செய்கிறேன், அவ்வளோதான். நன்மைக்கும் ஃபேருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, குட்டுக்கும் ஃபேருக்கும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? புரியுங்க மட்டும் ஒரு வேவ் பண்ணுங்க. தேங்க் காட். அப்போது இன்றைக்கி வந்து நம்ம வந்து நியாயமாக நடந்துக்கிறோம், ஃபேராக தானே இருக்கிறேன். நீ எனக்கு நல்லது செய்ய, நான் உனக்கு செஞ்சிடுறேன். நீ எனக்கு நல்லா இருந்தால் நான் உனக்கு நல்லா இருப்பேன். அப்போ அதுதான் நன்மைன்னு நம்முடைய பார்வையில். அவங்க எனக்கு நல்லா இருக்கிறாங்க, நான் அவங்களுக்கு நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டு அதுதான் நன்மைன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் நன்மைன்றது நன்மை தான், குட்னஸ்ன்றது குட்டு தான். ஆனால் நம்முடைய பார்வையில் எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா அது ஃபேர். நீ எனக்கு இது செஞ்ச, நான் உனக்கு செஞ்சிடுறேன். நீ எனக்கு நல்லவனாக இருந்தால் நான் உனக்கு
நல்லவளாக இருப்பேன்ட்டு அதுதான் நம்ம நினைக்கிறோம், அது நான் நன்மையாக இருக்கிறேன்னு நினைக்கிறோம். ஆனால் கிடையாது. குட்னஸ்ன்றதே ஒரு ஆவின் கனி. ஹல்லேலூயா. அப்போ இந்த ஆவின் கனிகள் உடனே வந்து நமக்குள்ளே வருது கிடையாது. நிறைய இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நானும் வந்து சில பேடோ பண்ணியிருக்கிறேன். அப்போது எல்லாமே நம்ம குட்டாக இருக்கணும்னாக்கா, நம்ம நன்மையாக இருக்கணும்னாக்கா கர்த்தர் ஆவியானவர் நமக்குள்ளேருந்து இறைசேனும். அதனால தான் நம்ம இந்த வசனத்தை நம்ம வாசித்தோம். யாக்கோபு 1:17 வாசித்தோம். அது வாசிங்க யாராச்சும். யாக்கோபு 1:17. அப்போ நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் எங்கேருந்து வருதுன்னு சொல்லி கர்த்தருடைய வசனம் போட்டிருக்குது. பரத்துலேருந்து வருது. அப்போ பரத்தில் ராஜாதி ராஜா தான் வீட்டு இருக்கிறார். அப்போ அவர்கிட்ட தான் நன்மையான காரியங்கள் வருது. அப்போ நமக்குள்ள அந்த நன்மை வரணும்னாக்கா அந்த ராஜாதி ராஜா வந்து நமக்குள்ள ஆளுகை செய்யணும். ஹல்லேலூயா. அப்போ தான் நம்மளும் வந்து நன்மையான காரியங்கள் என்ன பண்ண முடியும், நம்ம செய்ய முடியும். அப்போ நன்மைன்றது இன்னொரு பக்கம் சொன்னோம்னாக்கா இட் இஸ் அ சாக்ரிஃபைஸ். ஒரு நன்மை செய்யணும்னாக்கா அதுக்கு வந்து ஒரு தியாகம் வேணும்னு சொல்லிட்டு இருக்குது. அப்போ என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த தியாகம் இல்லாத நான் நன்மை செஞ்சேன்னு சொல்லவே முடியாது யாருனாலையும். அப்போ எப்படி நம்ம அது தியாகம் நம்ம செய்யணும்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா இட் இஸ் டூயிங் குட் கம்பேர்ட் டு சாக்ரிஃபைஸ். ஒரு ஸ்திரீயானவள் வராங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை என்ன பண்ணுறாங்க, அந்த ஆலபாஸ்டர் அந்த தைலத்தினால் என்ன பண்ணுறாங்க, அவங்க காலை என்ன பண்ணுறாங்க, கழுவுறாங்க. இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? அப்போது அது வந்து அவங்க வந்து அந்த ஆலபாஸ்டர் அந்த தைலம் அந்த விலையேற பெற்ற ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான தைலத்தை இது பண்ணும்போதோ அவங்க வந்து போடும்போதோ கூட இருக்கிறவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க, இவ்வளோ செலவெல்லாம் பண்ணி என்னத்துக்கு வந்து கர்த்தருடைய ஏசப்பாவுடைய பாதத்தை வந்து இவங்க கழுவுறான்னு சொல்லிட்டு. அப்போ அவ வந்து ரொம்ப பணக்காரன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் ரொம்ப வசதி வாய்ந்தவங்க நினைக்கிறீங்களா? நீங்கள் சொல்லுங்க. இருக்காது. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஸ்திரீ விலையேற பெற்ற அந்த தைலத்தை எடுத்து என்ன பண்ணுறாங்கோ, கர்த்தருடைய பாதத்தை பூசுகிறாங்கோ. அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, இவ்வளோலாம் விலை கொடுத்து இது பண்ணுற, சும்மா நீ டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற, இவ்வளோ காசை வேஸ்ட் பண்ணுறன்ட்டு எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, பேசிக்கிறாங்க. அப்போது அவள் ஒரு கைண்ட்னஸ், ஒரு குட்னஸ், ஒரு நன்மை செய்கிறதுக்கு அவள் எல்லாம் இருக்கிற காசெல்லாம் போட்டு என்ன பண்ணியிருப்பா, வாங்கியிருப்பா. அப்போ வந்து குட்னஸ், நன்மை செய்யணும்னா அதில் ஒரு சாக்ரிஃபைஸ் வேணும், அதில் ஒரு தியாகம் வேணும். அதே போல் வந்து விதவை வந்து 2 காசு வந்து எடுத்துகிட்டு வந்து காணிக்கையில் போடுறாங்க. அப்போ அவங்களுக்கு இருந்தது எல்லாமே அதுதான். அதை விட்டுட்டு அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் ஒன்றும் இல்லை, வேறு எந்த காசும் இல்லை, வேறு ஏதாச்சும் அவங்களுடைய ஓன் செலவு பார்க்குறதுக்கு. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க இருக்கிறது எல்லாமே கொடுத்தாங்க. அது வந்து இட் காஸ்டட் ஆர் சம்திங். அவங்க வந்து சாக்ரிஃபைஸ், அவங்க தியாகம் பண்ணி கொடுத்தாங்க. அதே ஒரு பணக்கார் வந்து 2 காசு போடுறது பெரிய ஒரு விஷயம் கிடையாது. ஒரு 10,000 ரூபாய் இருந்தால் வந்து ஒரு 1000 ரூபாய் போடுறது பெரிய விஷயம் கிடையாது. என்கிட்ட இருக்குது, நான் கொடுத்துட்டேன். ஆனால் அவங்க இருக்கிறது எல்லாமே கொடுத்தாங்க பார்த்தீங்களா? அது அவங்க நன்மையான காரியத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க, செஞ்சுருக்கிறாங்க. அப்போ நான் கொடுக்கறது மட்டும்தான் நன்மைன்னு நான் சொல்ல. நம்ம செய்கிற காரியங்கள், நம்ம செய்கிற தியாகங்கள் வந்து ஒரு நன்மையான ஒரு காரியங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இருக்கிறது எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து அதே போல் வந்து தாவீது என்ன பண்ணாருனாக்கா, சவுலுக்கு வந்து இரக்கத்தை காமிச்சாங்க. அவர் என்ன பண்ணியிருக்கலாம், அந்த துணி கிடைக்கும் போது என்ன பண்ணியிருக்கலாம், அவர் வந்து அவர் சாவடிச்சிருக்கலாம், இல்லை எதுனாலும் பண்ணியிருக்கலாம். எனக்கு அவர் கையில் தானே இருக்கிறாரு. ஆனால் அவர் பண்ணல. அப்படி ஏன்னு சொல்லு, அவர் நன்மை செய்யணுன்ட்டு என்ன பண்ணாங்க, அவங்க நினைச்சாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நன்மை செய்யணும்னாக்கா
முதலாவது வந்து நன்மையான காரியங்கள் ஏசப்பா நம்மளோட ஆவியானவர் நம்மளோடு இருக்கணும். அடுத்ததாக வந்து ஒரு தியாகம் இல்லாத நம்ம நன்மைகள் என்ன பண்ண முடியாதுனாக்கா நன்மையாக இருக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அதே போல் வந்து ஹீப்ரூஸ் 13:16 ஒருத்தர் படிங்க. எபிரேயர் 13:16. இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். அந்த கடைசி வரி மட்டும் படிங்க சிஸ்டர். இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். அப்போ நன்மை செய்யணும்னாக்கா இப்படிப்பட்ட பலிகள் என்ன ஆகணும், கொடுக்கப்பட்டாதான் நன்மை என்ன பண்ண முடியும், நம்ம செய்ய முடியும். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய அவருடைய கனிகளில் நன்மைன்றது ஒரு கனி. அப்போ அந்த நன்மை நம்ம கொடுக்கணும்னாக்கா கண்டிப்பாக தியாகம் நம்ம பண்ணணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க, நான் தியாகம் பண்ணியும் நான் நன்மையாக இருக்கணும், ஏசப்பாடைய குணாதாசி எனக்குள்ள அந்த கேரக்டர் எனக்குள்ளே வரணும், நான் நன்மை செய்யணும்னு சொல்லி யாரெல்லாம் விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். அடுத்தபடியாக ஜாக்கியஸ் நம்ம பார்த்தோம்னாக்கா அவர் நன்மை வந்து எப்படி செய்கிறாருனாக்கா அவர் வாங்கினதெல்லாம் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க, கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. வாங்கினது கொடுத்தா அது ஃபேர், உனக்கிட்டேருந்து நான் அநியாயமாக வாங்கிட்டப்பா கொடுத்துட்றேன் நான், அது நம்ம நன்மைன்னு நினச்சிக்கிறோம். அது நன்மை கிடையாது, அது ஃபேர். ஆனால் நான் நாலு தனமாக என்ன பண்ணுறேன், 4 times நான் என்ன பண்ணுறேன், கொடுக்குறேன்னு சொன்னார் பாருங்க, அதுதான் நன்மை. அப்போ 4 மடங்கு அவர் கொடுக்குறாருனாக்கா அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் என்ன ஆகிடும், போயிடும். அப்போ அது அவர் என்ன பண்ணுறாரு, நன்மையை செய்கிறார். எப்படி செய்கிறாரு, கர்த்தர் அவருக்குள்ளே வந்த பிறகு. ஹல்லேலூயா. அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்ட நாம் நன்மை செய்யணும்னாக்கா சின்ன சின்ன சாக்ரிஃபைசஸ் வந்து தேவைப்படுது. ஹல்லேலூயா. ஆனால் இந்த தியாகம் பண்ண நம்ம என்னவா இல்லை, ரெடியாக இல்லை. ஆனால் இந்த தியாகம் பண்ணுறதுக்கு கர்த்தர் தான் நமக்கு என்ன பண்ணணும், உதவி செய்ய. எனக்கு நன்மையான எந்த காரியம் எங்கேருந்து தான் வரும், வரத்துலேருந்து தான் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்புறீங்க இல்லைங்களா? ஆமென். அதே போல் நம்ம நன்மை வளரணும்னாக்கா அதுக்கு மென்யூரே வந்து சாக்ரிஃபைஸ். நல்ல மென்யூர் போட்டால் தான் ஒரு செடின்னா ஆகும், வளரும். அப்போ அந்த ஆவின் கனிகளுக்கு வளர்ச்சியே வந்து அந்த குட்னஸுக்கே வந்து என்ன பண்ணணும், சாக்ரிஃபைஸ் தான் வந்து கொடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல் 3 காரியங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த தியாகம் நம்ம பண்ணோன்னாக்கா 3 காரியங்கள் நமக்கு தேவைப்படுது. ஃபஸ்ட்டு வந்து நான் இங்கிலீஷில் சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு தமிழில் சொல்ல விரும்புகிறேன். சாக்ரிஃபைஸ் ஆஃப் என்டைட்டில்மெண்ட். சாக்ரிஃபைஸ் ஆஃப் என்டைட்டில்மெண்ட்னா, ஒரு என்டைட்டில்மெண்ட்னா நான் ஒரு ப்ரொஃபஸர்ன்னு சொல்லுவோம், ஒரு உரிமை, நான் ஒரு பெரிய போலீஸ் IAS ஆஃபீஸர்ன்னு சொல்லுவோம். அப்போ அவங்க சொல்கிறதெல்லாம் என்ன பண்ணுவோம், ஜனங்க கேட்டுப்பாங்க. ஆனால் இந்த பொசிஷன்ஸை நிறைய பேர் வந்து மிஸ்யூஸ் பண்ணிப்போம். முக்கியமாக ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்டியன்ஸும் என்ன பண்ணுறாங்கனாக்கா, நம்ம ஊழியத்தில் இருந்தால் கூட சில டைம் நான் என்ன பண்ணிடுறோம், மிஸ்டேக்கில் என்ன ஆகிட்டோம், நான் இது உனக்கு தெரியாத, நான் இந்த இவ்வளோ பெரிய ஆள் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், சொல்லிடுறோம். ஆனால் நான் இவ்வளோ பெரிய ஆளுன்றது என்ன பண்ணணும்னாக்கா சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஹல்லேலூயா. தானியேல் 3:15 படிங்க. Daniel 3:15. அப்போ தானியேல் வந்து தலை குனியல இல்லைங்களா, இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அப்போ ராஜா சொல்கிறாரு 7 டைம் என்ன பண்ணோம், நெருப்பை. எனக்கு அவருடைய ராஜ்யத்தை வந்து அவர் என்ன பண்ணுறாரு, அவர் காமிக்கிறாரு, நான் ராஜா, நான் சொல்கிறது தான் என்ன ஆகும்
நடக்கும்னு சொல்லி. ஆனால் தானியேல் வந்து அவர் நல்ல பெரிய இதில் இருந்தாலும் தேவாதி தேவனை மாத்திரம்தான் என்ன பண்ணாங்க, வணங்குறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எக்ஸோடஸ் 5:1 படிங்க. பார்வன் ராஜா என்ன பண்ணுறாருனாக்கா, நான் பெரிய என்னது அதிகாரி, பெரிய ராஜா, நான் சொல்கிறத தான் செய்யணும், என்னை விட்டு வேறு யாரும் இது என்ன வேறு இது இல்லை, நான் சொல்கிறத தான் என்ன பண்ணணும் நீங்கள் பண்ணுன்னு சொல்கிறாரு. ஆனால் வந்து அந்த என்டைட்டில்மெண்ட் அந்த சாக்ரிஃபைஸ் என்ன பண்ணணும், பண்ணால் தான் என்ன பண்ண முடியும், அதுக்கு ஒரு முடிவு வரும், அப்போ தான் ஒரு நன்மையை செய்ய முடியும். ஆனால் ஒரு நன்மையை செய்கிற பதிலாக என்ன பண்ணுறாருனாக்கா, என்னுடைய பதவி, நான் யார், நான் பெரிய ராஜா, நான் சொல்கிறது தான் என்ன பண்ணணும் கேட்கணும்னு சொல்கிறேன். அதே போல் நம்ம வேலையில் சில இடத்துலலாம் நம்ம நல்ல ஒரு பொசிஷனில் இருப்போம். ஆனால் மற்றவங்களுக்கு வந்து என்னுடைய பொசிஷன் என்ன தெரியுமா, நான் யாருன்னு சொல்லி என்ன பண்ணிடுறோம், நிறையா விதத்தில் நன்மை செய்யாத போயிடுறோம். எனக்கு நம்ம அந்த என்னுடைய உரிமை கொடுக்க விருப்பம் இல்லை. அப்போ மற்றவங்களுக்கு என்ன பண்ண முடியாது, நம்மளால் நன்மையை செய்ய முடியாது. நான் பெரிய ஆள், நான் இந்த அளவுக்கு இருக்கிறேன்னு சொல்லி இல்லாதபடிக்கு ரட்சிக்கப்பட்டவங்க நம்முடைய அன்பு, நம்முடைய கர்த்தருடைய தயவு மற்றவங்களுக்கு என்ன பண்ணோன்னா நம்ம காமிக்கணும். ஹல்லேலூயா. நிறைய பேர் கிறிஸ்டியன் இன் ஹார்ட் ஆனால் எனிமி இன் ஹெட்டாக இருக்கிறோம். நான் வந்து ரட்சிக்கப்பட்டேன் தான், நான் ஏசப்பா பிள்ளை தான், ஆனால் வந்து நம்ம மற்றவங்களுக்கு வந்து அப்படி வெளியே உலகத்தில் நம்ம அப்படி இருக்க மாட்டோம். நம்ம பொசிஷன்ஸ் எல்லாம் கூட நம்ம வந்து நன்மை செய்யணுன்னாக்கா சாக்ரிஃபைஸ் பண்ணோம். ஹல்லேலூயா. நான் சில பேர் சொல்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்க இவ்வளோ பெரிய பொசிஷனில் இருந்தாலும் அவங்க இறங்கி வந்து எனக்காக என்ன பண்ணாங்க, தயவு காமிச்சாங்கன்னு சொல்லுவோம். அப்போ நம்ம தயவு காமிக்கணுன்னாக்கா சில பொசிஷன் நமக்கு வெளியே இருக்கலாம், ஆனால் அதை நம்ம இறங்கி வந்து நமக்கு மற்றவங்களுக்கு நன்மை செய்யணுன்னாக்கா தயவு காமிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அதை என்ன பண்ணணுன்னாக்கா நம்முடைய பதவி, நம்முடைய பெரிய பேர், நம்முடைய புகழ் எல்லாமே என்ன பண்ணணுன்னாக்கா சாக்ரிஃபைஸ் பண்ணணும், ஒருத்தருக்கு நன்மை செய்யணும்னா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ முதலாவது அந்த சாக்ரிஃபைஸ் ஆஃப் என்டைட்டில்மெண்ட். அப்போ வந்து நம்மளை வந்து நான் யார், நான் இவ்வளோ பெரிய ஆளுன்னு காமிக்காத படிக்கு கர்த்தருடைய அன்பு, அவருடைய பாசத்தை, அவருடைய இரக்கத்தை, நம்ம கிறிஸ்துவின் அன்பை மற்றவங்களுக்கு என்ன பண்ணோம் காமிச்சு அவங்களுக்கு நம்ம என்ன கொடுக்கணும், ஒரு ஃபேவர் கொடுக்கணும். ஹல்லேலூயா. அப்போ தான் கர்த்தருடைய குணத்தை வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுவோம் நம்ம காமிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரிஞ்சுதுங்களா? ஹல்லேலூயா. அடுத்ததாக வந்து இதுக்கு கிரேட் எக்ஸாம்பிள் யாருன்னு சொல்லி பார்க்கும்போதோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் வந்து ராஜாதி ராஜன், அவர் கர்த்தாதி கர்த்தர். அதே போல் வந்து இந்த உலகத்தை, இந்த வானத்தையும் பூமியும் அவர் படைத்தாலும் அவருடைய பேர், அவருடைய பதவி, அவருடைய புகழ் எல்லாமே விட்டுட்டு தான் அவர் அந்த சிலுவையில் நமக்காக, உங்களுக்காக, எனக்காக என்ன பண்ணார்னா மரிச்சார். அவர் நினச்சிருந்தாருனாக்கா, அவர் நினச்சிருந்தாருன்னா என்ன பண்ணியிருக்கலாம், நான் ராஜா, நான் தான் எல்லா ஜனங்களையும் உண்டாக்குனேன்னு சொல்லி அவர் என்ன பண்ணியிருக்கலாம், அந்த சிலுவை நான் அனுபவத்துக்குள்ளே போத விட்டுருக்கலாமே. ஆனால் உங்களுக்கு ஏதோ கொடுக்கணும், அந்த அன்பை கொடுக்கணும், அந்த நன்மையை செய்யணுன்றதுக்காக அவருடைய பதவி, அவருடைய புகழ் எல்லாமே விட்டுட்டு என்ன பண்ணார், தேவகுமாரன்னு சொல்கிற அந்த பதவி கூட விட்டுட்டு என்ன பண்ணார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக வந்தார். அப்போ அந்த குணம் தான் நமக்குள்ளே இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவருடைய குணம் நமக்குள்ளே இருக்கணும். அடுத்ததாக வந்து சாக்ரிஃபைஸ் ஆஃப் எக்ஸ்பெக்டன்சி. எதிர்பார்த்து என்ன பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது. அப்போ அவங்க நன்மை செஞ்சாதான் நம்ம நன்மை செய்யணுன்ட்டு இல்லை, அவங்க நமக்கு நன்மை செய்யலானாலும் நம்ம மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும், நம்ம நன்மையை செய்யணும். ஆனால் இது நமக்கு கொஞ்சம் கடினமான காரியம்தான். ஆனால் நம்ம நன்மை செய்யணும். எனக்கா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அப்போ நம்மளும் எப்படி தான் இருக்கணும், நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது எப்படி தான் இருக்கணும், நன்மை செய்கிறவங்களா இருக்கணும். ஹல்லேலூயா. ஜட்ஜஸ் 15:11 படிங்க.
சிம்சன் எடுத்துக்கு சொல்லும் போது அவங்க எனக்கு இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க, அதனால நான் என்ன பண்ணுறேன் செய்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ தீமை அவங்க நமக்கு செஞ்சாங்கன்னா நம்ம நன்மை செய்யணும்னு நினைக்க மாட்டோம், தீமையை தான் என்ன பண்ணிடுறோம், செஞ்சிடுறோம். மொய்யெல்லாம் கொடுப்போம் இல்லைங்களா, நம்ம சவுத் இந்தியாவிலலாம் வந்து எழுதி வச்சுருப்பாங்க, ஒரு கல்யாணத்துக்கு போனால் நம்ம ஒரு 2000 கொடுத்தோம்னா திருப்ப அந்த வீட்டில் வந்து ஒரு கல்யாணம் நடக்கும்போது அதே 2000 போய் என்ன பண்ணுவோம் நம்ம கொடுப்போம். அது தப்பெல்லாம் கிடையாது. ஆனால் எதிர்பார்த்துதல், அவங்க எனக்கு இவ்வளோ கொடுத்தாங்க நானும், அது நன்மை கிடையாதுங்க, அது நன்மை கிடையாது. அவங்க கொடுத்தாங்க, நீங்கள் கொடுத்துட்டீங்க. ஆனால் நன்மைன்றது வந்து அட்லீஸ்ட் இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து முடியாமல் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம கொடுக்கும்போதோ அது நன்மை. நான் சொல்கிறது கரெக்டு தானே? அது நீங்கள் கொடுக்குறது தப்பு இல்லை, அது நீங்கள் உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ நீங்கள் கொடுங்க. ஆனால் எழுதி வச்சுப்பாங்க, முக்கியமாக சவுத் இந்தியாவில் இவங்க எனக்கு 2000 கொடுத்தாங்க, நானும் அவங்களுக்கு என்ன பண்ணோம், அவங்களுடைய வீட்டு விசேஷத்துக்கு அந்த 2000 எடுத்து வச்சு எப்படியாச்சும் என்ன பண்ணணும் நான் கொடுக்கோன்னு நினைக்குவோம். அப்போ அது ஒரு எதிர்பார்க்கறது, அவங்களே எதிர்பார்ப்பாங்க. நான் ஒரு மோந்திரம் போட்டேன், அவங்களே என்ன பண்ண எனக்கு ஒரு மோந்திரம் போடணும். அப்போ அது ஒரு சாக்ரிஃபைஸ் கிடையாது, அவங்க கொடுத்தாங்க நான் அது ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி. அப்போ உண்மையான ஒரு எக்ஸ்பெக்டன்சி அதையும் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணோம். அப்போ வந்து நம்ம அதிகமாக கொடுக்கணும், அதே போல் நன்மை வந்து அவங்களுக்கு என்ன பண்ணணும் செய்யணும். அதுதான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணாத என்ன பண்ண முடியாது, ஒருத்தருக்கு நன்மையை என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அப்போ நமக்காக வந்து கிறிஸ்து அவருடைய எல்லாத்தையும் விட்டுட்டு நமக்காக என்ன பண்ணாங்கனாக்கா முற்றிலுமாக அவர் நமக்காக வந்து அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணார். நமக்காக ஃபுல்லாக அவர் தியாகம் பண்ணி தான் என்ன பண்ணாங்க கொடுத்தார். அவருடைய பதவி, அவருடைய பேர் எல்லாமே விட்டுட்டு தான் இந்த பூமிக்கு என்ன பண்ணாங்க வந்தாங்க. ஒரு ராஜாவாக நீங்களும் நானும் இருந்தோம்னா திருப்ப அந்த கீழான இடத்துக்கு என்ன பண்ணிட மாட்டோம், நம்ம போக மாட்டோம். ஆனால் ராஜாதி ராஜா நம்மளை தேடி அவர் நம்ம வேணும்னு சொல்லி அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணதுனால தான் அந்த நன்மை நமக்கு என்ன ஆச்சு, ரட்சிப்பின் நன்மைகள் என்ன ஆச்சு நமக்கு கிடைச்சிச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவருடைய குணாதிசயம் நமக்குள்ளே இருக்கணும்னாக்கா எதிர்பார்க்காத நம்ம என்ன பண்ணோம்னாக்கா சில சாக்ரிஃபைஸ் பண்ணி மற்றவங்களுக்கு என்ன பண்ணோம் கொடுக்கணும். ஹல்லேலூயா. அடுத்ததாக வந்து பார்க்கும்போது சாக்ரிஃபைஸ் ஆஃப் எனிமிட்டி. நிறைய பேர் வந்து எல்லாம் எப்படி இது பண்ணுறோன்னாக்கா அவங்க என்ன நமக்கு தப்பு செய்கிறாங்களோ அது நம்ம ரிட்டன் என்ன பண்ணிடணும், எப்படினாலும் அவங்களுக்கு கொடுத்துடணும்னு நினைப்போம். நான் சொல்கிறது கரெக்டு தானே, ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன் நான். அப்போது இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னாக்கா நல்லவங்க செய்கிறதுக்கு நல்லதை நம்ம செஞ்சிடலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார் உன்னுடைய எனிமீஸை கூட நீ என்ன பண்ணு நேசின்னு சொல்கிறார். அப்போ நம்முடைய எனிமீஸை வந்து நம்முடைய விரோதிகளை என்ன பண்ண முடியாது, நம்ம நேசிக்க முடியாது. ஆனால் இந்த நேசிக்கும் போதோ நம்ம ஒரு தியாகத்தை பண்ணுறோம். அவங்கள நம்மளால் நேசிக்க முடியலனாலும் நம்ம கிறிஸ்துவ அன்பு காமிச்சு அவங்கள நேசித்தோம்னா அது ஈஸி கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு தான் அவங்கள என்ன பண்ண முடியும், நம்மளால் நேசிக்க முடியும். உங்களையோ என்னையோ ஏதாச்சும் ஒரு பகையாக அவங்க நம்ம மேலே வச்சுருக்குறாங்க, அந்த பகைக்கு ஏதோ அவங்க பண்ணுறாங்கனாக்கா ஐயோ பரவாயில்ல, திருப்ப அவங்களுக்குள்ள விழுந்துடக்கூடாது, ஆனாலும் நம்ம அவங்கள நேசிக்கணும், திருப்ப நம்ம கிறிஸ்துவ அன்பை காமிக்கணும்ன்ட்டு சொல்கிறது ரொம்ப குறைவு. ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கி வந்து கர்த்தருடைய அன்பை நம்ம மற்றவங்களுக்கு காமிக்கணும்னாக்கா நம்மளுக்கு வந்து தியாகம் வேணும். அதே போல் நன்மை மற்றவங்களுக்கு செய்யணும்னாக்கா அந்த எனிமிட்டி என்ன இருக்கக்கூடாது. அதே போல் வந்து இப்படி சொல்லுவோம், நம்ம நான் செத்தா கூட அவங்கள என்ன பண்ண மாட்டேன், மன்னிக்க மாட்டேன், செத்தா கூட அவங்க வீட்டுக்கு நான் வர மாட்டேன். செத்துட்டு பிறகு நீ வீட்டுக்கோ போக முடியாது, செத்துட்டு பிறகு நீ மன்னிக்கவும் முடியாது. உயிரோடு இருக்கும்போதே நீ மன்னிக்கலப்பா, செத்துட்டு பிறகு எங்கே மன்னிக்க போகிறேன். ஆனால் அந்த மாதிரி நம்ம பேசுவோம். ஆனால் நம்ம யார், கிறிஸ்டியன்ஸ், ரட்சிக்கப்பட்டோம். ஆனால் நம்ம ரொம்ப வைராக்கியமாக இருப்போம், செத்தா கூட நான் அவங்கள மன்னிக்கவே மாட்டேன். அப்போ வந்து அதில் நீங்கள் சாக்ரிஃபைஸும் பண்ணல, நன்மையும் அவங்களுக்கு என்ன பண்ணல, நம்ம காமிக்கல. அப்போ இன்றைக்கி வந்து பேசுகிற நானும் சரி, நம்ம கேட்டிருக்கிற கர்த்தருடைய வார்த்தை ஆவியானவர் தான் நமக்குள்ளே பேசுகிறாரு. ஆனால் இன்றைக்கி அந்த ஒரு மாற்றுதல் நமக்குள்ளே இருக்கணும், அப்போ தான் நம்ம நன்மையை செய்ய முடியும். ஹல்லேலூயா.
எத்தனை பேர் நம்புறீங்க? அப்போ ஒரு கிறிஸ்டியன் லைஃப் வந்து இட்ஸ் அ ஜேர்னி. அப்போ நம்ம கற்றுக்கொண்டே இருப்போம். இன்றைக்கி ஒரு தப்பு பண்ணியிருக்கலாம், ஒருவேளை நம்ம எனிமீஸை வந்து நம்மளால் நேசிக்க முடியாது இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நம்ம எனிமீஸ் என்ன பண்ணோம்னா அன்பு கூர்ந்து அவங்கள என்ன பண்ணோம், நேசிக்கணும்னு சொல்லுது. ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கி வந்து சாக்ரிஃபைஸ் ஆஃப் எனிமிட்டி, மற்றவங்களையும் என்ன பண்ணோம், இந்த எனிமீஸையும் என்ன பண்ணோம், நம்ம நேசிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது நான் என்ன பண்ணோம் அவருடைய குட்னஸ் ரிசீவ் பண்ணுறதுக்குன்னு சொல்லி பார்க்கும்போதோ, நான் வந்து ரெண்டர் குட் ஃபார் ஈவில். அவங்க தீமையாக செஞ்சால் கூட நம்ம என்ன பண்ணோம், நன்மையை செய்யணும். அப்போ நன்மையை செய்யும் போதோ நம்ம என்ன விதைக்கிறோம்னாக்கா நன்மையை விதைக்கிறோம். அப்போ நன்மையை விதைச்ச நீங்களும் நானும் தீமையை அனுப்பிப்போமா? கிடையாது. அப்போ இன்றைக்கி அவருடைய நன்மையை நம்ம பெற்றுக்கொள்ளணுன்னாக்கா, அவருடைய நன்மையும் கிருபையும் என்ன தொடர்கிட்டே இருக்கணும்னாக்கா நான் நன்மையை செய்யணும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம எனிமீஸு கூட என்ன பண்ணணும், நம்ம நன்மையை செய்யணும். நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அதை தான் நம்ம என்ன பண்ணுவோம், அறுக்குவோம். ஒன்று விதைக்காததை என்ன பண்ண முடியாது, நம்மளால் அறுக்க முடியாது. அப்போ இன்றைக்கி வந்து நம்ம இன்னத்தை விதைக்கிறோன்ட்டு நம்ம வந்து யோசித்து பார்க்கணும். அப்போ இன்னத்தை விதைக்கணும், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும், நம்ம காட்டணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நன்மையை விதைச்சோம்னா கண்டிப்பாக நம்ம நன்மையை பெற்றுக்கொள்வோம். அவங்க தீமை பண்ணாலும் நம்ம என்ன பண்ணுவோம், நன்மையை செய்வோம். இந்த மாதிரி வார்த்தை நமக்கு எப்படி தான் இருக்குது, கடினமாக தான் இருக்குது. ஆனால் இந்த வார்த்தையின் பிரகாரமாக நம்ம கொஞ்சம் ஒருவேளை இன்றைக்கே நம்மளால செய்ய முடியாது, நாளைக்கே கூட செய்ய முடியாது இருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கிட்ட நம்ம அவருடைய உதவி கேட்டு, எனக்கு அவர் வந்து நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் தான் பரலோகத்துலேருந்து தான் நன்மை நமக்கு உண்டாகும். அப்போ அவர் நன்மை செய்கிற தேவனாக இருந்தால் நம்மளும் மற்றவங்களுக்கு எப்படி தான் இருக்கணும், நன்மை செய்கிறவங்களா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல் வந்து ட்ரஸ்ட் காட் அண்ட் டூ குட். அவரை நம்பி நம்ம என்ன பண்ணோம், மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும். அவரை நம்பி நம்ம நன்மை செய்யும் போதோ, கர்த்தரை நம்பி இருக்கிறீங்களா? அப்போ கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தரை நம்புறீங்களோ ஒரு நாளும் என்ன பண்ண மாட்டார், அவர் கைவிட மாட்டார். அப்போ அவரை நம்பி நீங்கள் என்ன பண்ணுங்க, நன்மையை செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல் வந்து நம்ம நன்மையை வந்து எப்பொழுதும் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். தீமையை வந்து மற்றவங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, நினைக்கவும் கூடாது, செய்யவும் கூடாது. ஆனால் இந்த குணாதேசம் கண்டிப்பாக ஒருத்தருக்குள்ளே இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம ஏசப்பாக்கிட்ட கேட்குவோம், ஏசப்பா இந்த குணாதேசத்துலேருந்து என்ன பண்ணுங்க, விடுதலையாக்கி நான் ஒரு நன்மை செய்கிறவளா, கிறிஸ்துவ குணத்தை, அவருடைய அன்பை பிரதிபிக்கலவரா, அவருடைய அன்பை நான் காற்றுவங்களாம் என்ன பண்ணுங்க, என்ன மாற்றுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கலாம். அதே போல் வந்து ஒருத்தர் தீமை செஞ்சாங்கன்னா அதை நம்ம நினைக்கக்கூடாது. ஆனால் அது நம்ம என்ன பண்ண முடியாது, பண்ணாது இருக்க முடியாது. ஆனால் கர்த்தர்கிட்டேருந்து நம்ம என்ன பண்ணலாம், உதவி நம்ம கேட்க முடியும். அப்போ ஒருத்தர் தீமை செஞ்சாருன்னா கூட அவங்கள மன்னிச்சுட்டு நம்ம என்ன பண்ணிடணும், மறந்துடணும். நம்மளால் மறுக்கிறதுக்கு கஷ்டம்தான், ஆனால் அட்லீஸ்ட் மன்னிக்கனா நம்மளுக்கு மனம் தாங்க ஏசப்பான்னு சொல்லி நம்ம அவருடைய சமூகத்தில் கேட்குவோம். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கி வந்து நன்மையும் கிருபையும் என்னை தொடரணுன்னாக்கா அவருடைய நன்மை வந்து நமக்குள்ளேயும் இருக்கணும். அப்போ நமக்குள்ளே இருக்கும் போதைத்தான் அவருடைய நன்மை, அவருடைய கிருபை எப்பொழுதுமே தொடர்ந்து ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். அது திருப்ப அந்த சங்கீதம் 23:6 படிப்போம். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அப்போ நான் நிலைத்திருப்பேன்னாக்கா எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறார் கடவுள் நம்மகிட்ட. எப்பொழுதுமே நீ இருப்பப்பான்னு சொல்லி ஏசப்பா நமக்கு ஒரு உறுதியை, நான் நம்பிக்கை கொடுக்குறார். எப்போ இருப்பேன், நன்மையும் கிருபையும் என்ன ஆகும், என்ன தொடரணும். அப்போ இந்த நன்மை கிருபை தொடரணுன்னாக்கா ராஜாதி ராஜா சொல்கிற பிரகாரம் அவர் நம்மளை ஆளுகை செய்து நம்மளை என்ன பண்ணோம், நடத்தணும். அப்போ இந்த நன்மை கிருபை மாத்திரம் நம்மளை தொடர்றது கிடையாது, நம்மளை தொடர்ந்து இருக்கும் போது நம்மளும் மட்டும் நன்மை செய்யும் போது மாத்திரம்தான் அவருடைய ராஜ்யத்தில் எப்படி இருப்போம், நீடித்த நாட்களாக நிலைத்திருப்போம். எஸ்டாப்ளிஷ்ட் ஃபார் எவர் கிங்டம் எதுங்க, ராஜ்யம் எப்பொழுதுமே இருக்கிற ராஜ்யம் எது,
அப்போ பரலோக ராஜ்யத்தை நித்தியமா இருக்கிற ராஜ்யம், நம்ம நித்தியமா இருக்கணும்னு விரும்புறீங்களா, இல்லை பரவாயில்ல இந்த ஒரு கொஞ்ச நாட்கள் இருந்துட்டு நான் போயிடுறேன்னு சொல்லி விரும்புறீங்களா? இப்போ எல்லாம் சைலண்டாக இருக்குது பார்த்தா பரவாயில்ல, ஏதோ வரோம் போகிறோம், ஜஸ்ட்டு நம்ம இருந்துட்டு அப்படியே போயிடுவோன்ற மாதிரி இருக்கே. நித்தியமாக இருக்கவுமா இருக்கக்கூடாதா? ஆமென். அப்போ நித்தியமாக அவரோடு இருக்கணும், அவர் ராஜ்யத்தில் நம்ம நிலைச்சு நிற்கணும்னாக்கா நன்மையும் கிருபையும் நம்மளை என்ன பண்ணோம், தொடர். அப்போ நன்மையும் கிருபை என்னை தொடரணுன்னாக்கா, ஏசப்பா என்னோடு எப்பொழுதுமே இருக்கணும்னாக்கா அவருடைய குணமும் நம்ம மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும், அந்த நன்மையை செய்யணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி ஒரு வாசி அந்த சங்கீதம் 23:6 எல்லாரும் சேர்ந்து நம்ம படிப்போம். ஆமென். அப்போ கர்த்தருடைய வீட்டிலே நான் நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேனாக்கா நன்மையும் கிருபை என்ன ஆகணும், என்ன தொடரணும். அப்போ அந்த நன்மையான தேவன், நன்மையே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான், அவர் நம்மளை தொடரணும். அப்போ தான் அவருடைய ராஜ்யத்தில் நம்ம நித்தியமாக நிலைச்சிருப்போம். அதே போல் மற்றவங்களுக்கு நம்ம நன்மையான கனிகளை கொடுத்து இந்த வாரத்தில் நன்மையான கனிகளை நம்ம கொடுக்கணும்னு சொல்லி அப்படியே நம்ம ஜெபம் பண்ணோம். அப்படியே கனிகளை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதித்த ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி ஏசப்பா. உடைய நன்மையும் கிருபையும் என்னை தொடரட்டும் ஏசப்பா. ஆண்டவரே, ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஏசப்பா ஆண்டவரே உங்களுடைய வீட்டில் நான் தங்கியிருக்க அப்போ நான் நிலைச்சு நிற்க கர்த்தாவே நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது நான் செபிக்கிறேன். இந்த நாளில் கூட ஏசப்பா இந்த ஆண்டவரே செய்தி நீங்கள் ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்தீரே, அதுக்காக நன்றி ராஜா. ஏசப்பா நீங்கள் எப்படி நன்மை செய்கிறவராகி ஆண்டவரே அப்பா சுற்றி திரிந்திரோ ஆண்டவரே, அதே போல் ஆண்டவரே நாங்களும் நன்மை செய்கிறவங்களா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. கிறிஸ்துவ குணம் எங்களுடைய இருதயத்திலையும் எங்களுடைய மனதிலையும் எல்லா ஆண்டவரே ஒருவர் ஆண்டவரே ஏசப்பா எங்களுடைய கேரக்டர்ஸ்லையும் கர்த்தாவே இருக்க எங்களுக்கு கர்த்தாவே உதவி செய்ய முடியாது நான் செபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த நாளில் கூட ஏசப்பா நீங்கள் ஆண்டவரே எங்களுடைய தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறீங்க. நீங்கள் ஏசப்பா ஆண்டவரே எங்களை ஆளுகை செய்து கர்த்தாவே ஆண்டவரே உங்களுடைய அன்பு உங்களுடைய அரவணைப்பினால் ஆண்டவரே இந்த வாரம் முழுவதுமாக ஏசப்பா நீங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ள முடியாது நான் செபிக்கிறேன் கர்த்தாவே. வந்திருக்கிறதான ஏசப்பா ஒரு நபருக்காக ஆண்டவர் நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா ஆண்டவர் என்ன ஆண்டவரே ஏசப்பா ஒரு எண்ணத்தோடு ஏசப்பா ஒரு தாகத்தோடு ஒரு வாஞ்சியோடு அவங்க வந்திருக்கிறாங்களோ இந்த நாளில் ஏசப்பா அவங்களுடைய தாகங்கள் அவங்களுடைய வாஞ்சிகளை நீங்கள் நிறைவேற்ற முடியாது செபிக்கிறேன் கர்த்தாவே. ஏசப்பா நன்மையை செய்கிற தேவனே அப்பா எங்களுக்கு ஒரு நன்மையை செய்யுங்க ஆண்டவரே. ஏசப்பா எங்களுடைய ஜனங்களுக்கு நன்மையை செய்ய முடியாது செபிக்கிறோம். உங்களுடைய அன்பான ஆண்டவரே மற்ற நன்மைகளும் நாங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நாளில் கூட இந்த செய்தி ஆசீர்வதித்தீரே, அதுக்காக நன்றி அப்பா ஆண்டவரே. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஐஸ்வர்யம் கனத்தையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஜெபம் பண்ணி ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எழுந்து நின்று ஆமென். ஆல்வேஸ் டூ குட். எப்பொழுதும் என்ன பண்ணணுமா, நன்மை செய்து கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதும் நன்மை தான் செய்யணும். அதற்கு சாக்ரிஃபைஸ் பண்ணணும், தியாகம் பண்ணணும். தியாகம் பண்ணால் தான் நன்மை செய்ய முடியும். பிரைஸ் தி லார்ட். இதை வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறதுக்கு நமக்கு வேத வசனம் தான் நமக்கு உதவி செய்யும். வேற எங்கேயும் கற்றுக்கொள்ள முடியாது. பைபிளில் இருக்கிற வசனங்களின் மூலமாக தான் கற்றுக்கொள்ள முடியும். எப்படி நன்மை செய்கிறது, எப்படி தியாகமான வாழ்க்கை வாழ்கிறது, இதெல்லாம் கற்றுக்கொள்வதற்கு நமக்கு வசனம் மாத்திரம்தான் உதவி செய்யும். வானமும் பூமியும் கூட ஒழிந்து போகுமா, அவருடைய வார்த்தைகள் ஒரு நாள் ஒழியாது, மாறாது. இந்த வசனங்களை நம்ம எவ்வளவுக்கு அதிகமாக நம்ம தியானிக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாய் நாம் நன்மை செய்கிறவர்களாய் மாறுவோம். ஆமீன். தியாகத்தோடு நன்மை செய்கிறவர்களாய் நாம் மாறுவோம். வேதத்தில் சில சம்பவங்களை பார்த்தோம். ஆமேன். வருது நாட்களில் டூ குட். ஆமேன். மற்றவர்களுக்கு நாம் நன்மை செய்ய பழகுவோம். ஆமேன். நிறைய பேர் செய்கிறீங்க. ஆமேன். இன்றைக்கும் செய்து கொண்டு தான் இருக்கிறீர்கள், இனியும் செய்ய தான் போகிறீங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, அவனுடைய கிரியைக்கேற்ற பிரதிபலனை கர்த்தர் கொடுப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஒரு பாடலை நாம் பாடும் பொழுது ஆமேன் நீங்கள் ஒப்பு கொடுத்து காணிக்கை செலுத்துங்க.
மறைந்து போம் விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். வானபூமி ஒழிந்து போனாலும் வார்த்தைகள் என்றும் மாறாதே. வாழ்க்கை அழிந்து மறைந்து போம் விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே நாம் உட்காருவோம், நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென். அப்படியே நாம் அமர்ந்து கொள்வோம், தலைகளை தாழ்த்துவோம், ஜெபம் செய்வோம். யாரும் போயிட வேண்டாம். இறுதி ஜெபம் வரைக்கும் அமர்ந்திருக்கும்படி உங்கள் அன்பை கேட்டுக்கொள்கிறோம். பாஸ்டர் அம்மா அவர்கள் முன்னே வந்து ஜெபிப்பார்கள், காணிக்கைக்காகவும் ஜெபம் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். நாம் யாவரும் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை துதிக்கிற ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த தெய்வமே, உமக்கு நன்றி ஆண்டவரே. பரிசுத்தர் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்ன எங்கள் அன்பின் நல்ல தேவனே, இந்த நல்ல அருமையான நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிற எங்கள் தேவாதி தேவனே, ஜீவிக்கிறதான எங்கள் மெய் தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல ஆராதனை நாளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. உங்கள் சமூகத்திலும் நாங்கள் வந்து கர்த்தாவை நாங்கள் ஆராதிக்கும்படியாக எங்களுக்கு நீங்கள் பாராட்டி இருக்கிற இத்தனை பெரிய கிருபையை நினைத்து நாங்கள் அதிகமாய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாளிலும் இந்த ஆராதனை முழுமையிலும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வாதத்தினால் நிரப்பினபடினாலே ஸ்தோத்திரம் ஐயா. உங்க மகிமையினாலும் கர்த்தர் நிரப்பினீங்க ராஜா. உங்க பிரசன்னம் நிறைந்திருந்தபடியினாலே நன்றி செலுத்துகிறோம். உங்க நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற எந்த ஸ்தானத்திலும் நீங்க வந்து ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீங்கப்பா. இந்த நாளில் கூட கர்த்தாவே ஆண்டவர் நீங்க எங்கள் மத்தியில் பிரச்சனராய் தங்கியிருந்தபடியினால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த இடத்தை உங்க மகிமையினாலே மூடிக்கொண்டபடியினாலே நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளின் ஆராதனை முழுமையிலும் கர்த்தர் ஆசீர்வாதமாக்கினீங்க. நல்ல பாடல் ஆராதனை ஆசீர்வதித்து கொடுத்தீங்களே, நன்றி தகப்பனே. பாடல் பாடி மகிமைப்படுத்தும்படி உம்மை ஆராதிக்கும்படி கிருபை செய்தபடினாலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் நாங்கள் அதிகமாய் ஆண்டவரே எப்பொழுதும் உங்களை பாடி துதிக்கிறவர்களாய் நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் இருக்க தேவனாகிய கர்த்தர் தாமே கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட நல்ல வார்த்தைகளையும் கர்த்தர் கட்டளையிட்டபடினாலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே நன்மையான எந்த ஈவும் ஆண்டவரே ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து உண்டாகி பரத்திலிருந்து உண்டாகி அது கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசித்தோம், தியானிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல கர்த்தாவே நன்மையானவைகள் உம்மிடத்திலிருந்து வருகிறது போல நாங்களும் நன்மை செய்கிறவர்களாய் இருக்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர் கட்டளிடும்படியாய் ஜெபிக்கிறோம். வேத வசனத்திலே வாசிக்கிற பிரகாரமாக ஆண்டவரே நன்மை செய்ய படியுங்கள் என்று சொல்லி ஆண்டவரே கர்த்தாவே இந்த நாளில் நாங்கள் ஆண்டவரே நன்மை செய்யக்கூடியவர்களாய் இருக்கக்கூடிய கிருபையை தாங்கப்பா. நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்கிறதெல்லாம் நன்மையாக இருக்கிறதப்பா. கர்த்தா, உங்களிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்கிறதை வேத வசனம் சொல்கிறது ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நன்மை செய்கிறீங்க, நாங்களும் கர்த்தாவை அப்படியே நன்மை செய்யக்கூடியவர்களாய் விளங்க தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவருடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்ட வார்த்தைகளின்படியாக ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலும் அவைகளை அபியாசப்படுத்த கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உங்களுடைய சமூகத்திலும் படைக்கப்பட்ட
தரப்பட்டிருக்கிற அன்பின் காணிக்கைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. காணிக்கைகள் ஆசீர்வாதமாய் மாறட்டும் ஐயா. ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளையும் அளவில்லாமல் ஆசீர்வதித்து அது அவர்களுக்கும் ஊழியத்திற்கும் ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்க தேவனாகிய கர்த்தர் தாமே கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவை கூடி வந்து ஆராதித்த தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஐயா. ஆண்டவரே, கடந்து போகிற பொழுது ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தோடும் மன்ன நிறைவோடும் கடந்து செல்லும்படியாய் கர்த்தாவை கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். விசேஷித்த விதമായ நாளிலும் நாங்கள் வர முடியாமல் தடைப்பட்டவர்களை நாம் நினைக்கிறோம் ஐயா. பலவீனங்கள் பல சூழ்நிலைகளை நிமித்தமாய் ஆண்டவரே உங்களை ஆராதிக்க முடியாதபடி, இந்த நல்ல நாளின் நன்மைகள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடி ஆண்டவரே அவர்கள் தடைபட்டிருக்கிறார்கள். இந்த தடைகளெல்லாம் நீங்கள் உடைத்து போட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வரும் நாட்களிலே ஆண்டவரே நீங்கள் தடைகளை மாற்றி கொண்டு வாங்கய்யா. ஆண்டவரே, எல்லாரும் குடும்பமாய் வந்து உங்கள் சமூகத்திலும் ஆராதிப்பதற்கு கர்த்தர் தாமே கிருபைகளை கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். காலை ஆராதனை ஆசீர்வதித்தது போல மாலை ஆராதனையிலும் உம்முடைய மகிமை பரிபூரணமாய் விளங்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய திவ்ய கருத்தில் ஒப்பு கொடுத்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். சகல விதமான துதி கன மகிமை எல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடன் இருக்கும் சகவாசமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இன்றுமென்றும் சதா காலங்களிலும் வருக பரியந்தம் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் பண்ணிட்டு நம்ம கடைசி பாடலை பாடி நாம் வீட்டுக்கு போகலாம். இந்த நாளில் வந்து பாஸ்டர் ஏஞ்சல் அவர்களையும் பாஸ்டர் ஜோயில் அவர்களையும் வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். பாஸ்டர் ஏஞ்சல் வந்து இன்றைக்கி அவங்க கேஜிஎஃப் போகிறாங்க. அவங்களுக்கு வந்து 7 months முடியுது. 7 மாதங்கள் நிறைவாகிறபடினாலே அவருடைய தாயாரோடு கூட அவர்கள் கேஜிஎஃப்க்கு போகிறாங்க. அவர்களுக்காக சிறப்பாய் நீங்கள் ஜெபித்து கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். போல் நேற்று வந்து நம்ம ஜெஷு பேபி வந்து 4 வயது முடித்து 5வது வயதிற்குள் போயிருக்கிறார். அதனால் வந்து இன்றைக்கி முன்னால் வாசிக்க வந்துட்டார். எப்பயும் அங்கே உட்காந்து வாசிப்பார். இன்றைக்கி வயசு கொஞ்சம் கூடிட்டுது. அதனால் மேடையில் வந்து வாசிப்பேன்னு சொல்லி வந்திருக்கிறார். இனிமேல் இங்கே தான் வாசிப்பார். அதில் வந்து அவருக்காகவும் ஒரு ஜெபம். ஆமென். சபையார் எல்லாரும் சேர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ண போகிறீங்க. சாந்தாக்கா வாங்க வந்து ஜெபம் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறோம். Praise the Lord. Hallelujah. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளுக்காக நம்ம சமூகத்தில் நம்ம ஒன்று கூடி நம்ம வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகள் ஏஞ்சல் அது செய்தி கொடுக்கும்போதெல்லாம் நான் நிறையா தடவை உணர்ந்திருக்கிறேன். அபிஷேகம் அதிகமாக இறங்குவதை நான் கண்டிருக்கிறேன், உணர்ந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது உண்மையாக அபிஷேகம் பெற்ற ஒரு பிள்ளை. அது வயிற்றில் வளருகிற கனி விசேஷமானது, விசேஷமானது. ஹல்லேலூயா. நம்ம வார்த்தை இல்லாமல் நம்ம ஜெபிக்கக்கூடாது. பக்கம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, கற்பத்தின் கனி கர்த்தரால் ஒரு பலன், வேற ஒன்றும் இல்லை. அவர் கொடுத்த அந்த கனி எப்பேற்பட்டதாக இருக்கும் என்று சொல்லி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம எல்லாம் மறுபடி பிறந்த பிள்ளைங்க. இனத்தார் ஜனத்தார் உலகத்தார் யாரும் புரிந்து கொள்ள முடியாது, நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அதே இதில் 139வது சங்கீதம்
15, 16 படிங்க. அல்லேலூயா. 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 ஓ ஷபலவரஷ்யா துருவியா கரவஷவர. அல்லேலூயா. தாவீது சொல்றாரு, என் கருவை கண்கள் கண்டது, அது ஒன்றில் இல்லாத போதே அனைத்தும் உருவேற்கப்படும் நாள் புஸ்தகத்தில் இருக்குப்பான்னு சொல்கிறார். அல்லேலூயா. அதே போல் மகளுடைய வயிற்றில் இருக்கிற அந்த கனி அந்த ஏற்கனவே எங்கே எழுதியிருக்கு? பரலோகத்துல புஸ்தகத்தில் எழுதி இருக்குது. அல்லேலூயா. ஆனால் ஆவியானவர் என்னோடு பேசின காரியத்தை நான் சொல்லித்தான் ஆகணும். அல்லேலூயா. நான் இன்னைக்கு வருவேன்னு கூட எனக்கு தெரியாது. கர்த்தர் 3 நாளாக நீ போக வேண்டும் என்று சொல்லி உந்துதல் கொடுத்துட்டே இருந்தார். மருந்து கூட ஊற்றாமல் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அது வயிற்றில் வளர கனி, அது தேவராலா இருக்கலாம், ஜேசையாவா இருக்கலாம், ஒரு தீர்க்கதரிசியை தேவன் தரப்போகிறார். கரம் தட்டி அவரை மகிமைப்படுத்தும். இந்த சபைக்கு ஒரு தீர்க்கதரிசியை தேவன் உருவாக்கி கொண்டிருக்கிறார். In the name of Jesus. Hallelujah. ரெபெக்காலை எல்லாரும் வாழ்த்தி அனுப்புனது போல நம்ம குடும்பத்தாரா எல்லாரும் சேர்ந்து மகளையும் மகனையும் வாழ்த்தி அனுப்ப போகிறோம். ஆனால் மகன் ஆண்டவரே, அப்பா அருமையான ஒரு மகன், ஹல்லேலூயா, அருமையான ஒரு மகளை இந்த சபைக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அவருக்கு கரம் தட்டி மகிமைப்படுத்துவோம். இனி வரும் நாட்களில் ஒரு யோசுவாக்களாய் இந்த சபையை ஒரு மனவாட்டி சபையாய் மாற்றும்படியாய், ஒரு தீர்க்க தரிசி சபையாய் மாற்றும்படியாய் தேவன் முன்குறித்து வைத்திருக்கிறார். இனி வரும் நாட்களிலே நாங்கள் அதை காண போகிறீர்கள், நீர் பார்க்க போகிறீர்கள், அனுபவிக்க போகிறீர்கள். இது கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறபடியால் ஓ ரிபா ஷதரபலரபா. அல்லேலூயா. இந்த நாளில் நம்முடைய சமூகத்தில் எல்லாரும் தயவு செய்து உங்களுடைய கரத்தை உங்கள் பிள்ளைய எப்படி அனுப்புறீங்களோ, ரெபெக்காலை எல்லாரும் வாழ்த்தி அனுப்புறது போல தயவு செய்து எழுந்து நிற்பீர்களா? 2 கையும் உயர்த்தி, அப்போ 2 கையும் உயர்த்தி பிள்ளைகளை ஆண்டவரை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா? அப்பா, நீர் ஆண்டவரை தொட்டு அந்த கற்பத்தின் கனியை ஆண்டவரே இந்த நாள் முதல் தாயும் செய்த சபைக்கு வரும் வரை ஓ ரிபஷரப முத ஆளுகை ஆவியானவரே, முத ஆளுகை, உடைய ஆலோசனை, இந்த வழி நடத்தல், உடைய பாதுகாப்பு, முத பரிசுத்தம் இந்த மகளுக்குள்ளே கடந்து வருவதாக, இறங்குவதாக. ஓ ரீபா, உச்சி முதல் உள்ளங்கால் வரை நாடி நரம்பு எலும்பு தசைகள் அந்த கற்பத்தின் கனி முத கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சபையாராய் ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறதை அண்ணால் வரைந்த பாதுகாக்க வல்லமுள்ள தெய்வம் நாங்கள் நிச்சயித்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவரே, அருமையான மகள் ஆண்டவரே, அது குட்டி தம்பி ஆண்டவரே, மகள் 3 பேரையும் இதோ 4வது நபரை நீ தரப்போவதற்காக நாங்கள் அதிக சந்தோஷமாக இருக்கிறோம். அப்பா, நாங்கள் அதிக சந்தோஷப்படுகிறோம். இது உம்முடைய ஆதீனத்தில் வைத்திருந்த திட்டம் ஆண்டவரே, அது நிறைவேற போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல பலன், சுகன், தீர்க்காயுசு உண்டாகட்டும். உங்களுடைய நாமத்தை பிள்ளைகள் வழியாக அதிகமாக மகிமைப்படுத்தும். நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபித்திருக்கிறோம் அப்பா. நாங்கள் ஒருமனப்பட்டு குடும்பமாக ஜெபித்து அப்பா ரபாக்காலே கோடா கொடியாய் வாழ்ந்திருக்க செய்து ஆசீர்வதித்தது போல எல்லாரும் சொல்லி ஆசீர்வதிங்க. சொல்லுங்க, சொல்லுங்க, ஏஞ்சலாவை ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க. ஓ ரிபா ஷலரபா, ஓ ரபலரபா. அருமையான மகளுக்கும் பேர மகனையும் ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க,
ஆசீர்வதிங்க. போய் திரும்ப வரைக்கும் மகன் இன்னும் நல்ல பலன், சுகன், ஜீவன், தீர்க்காசு உண்டாகி இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மகன் பயன்பட வேண்டும். அநேக நாடுகளுக்கு மகன் செல்ல வேண்டும். நீ செய்ய போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்களே மாத்திரம் ஆண்டவர், எங்களையும் நீங்கள் நினைவு கூர்ந்திருக்கிறீங்களப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் பாப்பா. ஜெபித்த அனைத்து பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், அவங்க குடும்பங்களை ஆசீர்வதியும், உங்கள் தேவைகளை சந்தியும் ஆண்டவர். உங்களுடைய நாமத்தை உயர்த்துக்குள்ள எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா. எல்லார் கைகளை தட்டி ஆமென். அக்காவுக்கு நன்றி. தேங்க் யூ. பிரைஸ் தி லார்ட். ஆமென். எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? அவர் செய்த சகல உபகாரங்களையும் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்தர் ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஜெஷு பர்த்டேக்கு எல்லாரும் வாழ்த்து சொன்னீங்க, ரொம்ப நன்றி. அவர் கேக் கொடுப்பாரு, எல்லாரும் வாங்கிட்டு அவர் பிளஸ் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ. யாருக்குமே ஸ்ரீ நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு வாழ்த்துக்களை சொல்லி சமாதானத்தோடு நாம் கடந்து போகலாம்.